பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு மேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெட்டாக காட்டுது. ஊட்டியில் ஓகேவாக இருக்கும்னு நினச்சேன், பட்டு நல்லாவே இருக்குது. ஹாய் காய்ஸ், நெக்ஸ்ட் டே மார்னிங்கு எங்கள் டைம் வந்து 6:30 இருக்கும். அரௌண்ட் 6:30 இருக்கும். சரி, இருந்தது ரெடி ஆகிட்டேன், குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இப்போது அதான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இப்போது சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணும்போதே காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் புக் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட்டு நானும் சாப்பிட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் இங்கே சாப்பிட போகிறேன். அதை வாங்க, அதை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், என்னென்ன இருக்குது, எது நல்லா இருக்குன்னு. லெட்ஸ் கோ காய்ஸ். ரெஸ்டாரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய டேபிள் சேர்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக உட்காடுறாங்க, இல்லை சில பேர் ப்ரைவேட்டாக தேவைப்படும், அதுக்காக இங்கே தனியாக சேரு. நிறைய டேபிள் சேர் இருக்குது. அட் டைமில் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அவுட் சைட் வியூ. ஸ்வீட்டு என்ன ஸ்வீட்டு இது? என்ன ஸ்வீட்டு இது வந்து சாக்லேட் பால்ஸ் சார். சாக்லேட் பால். ஓகே ஓகே காய்ஸ், இது வந்து சாக்லேட் பாலா. ப்ரெட்டு வச்சுக்கலாம். ப்ரெட்டுக்கு அந்த இது இருக்குது, ஹீட் பண்ணிட்டு ஜாமு, பட்டரு. இடியாப்பம் இருக்குது. இடியாப்பத்துக்கு தேங்காய் பால், சுகரு, இட்லி, சட்னி 2 டைப்பு, வடை, உப்புமா நினைக்கிறேன். கிச்சடி போல அது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்னது? அப்படியே பச்சை பயிறு, வெஜிடபிள் சாலட் போல். வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்லாம். அது அப்புறம் பாயில்டு எக், வாட்டர்மெலன் ஜூஸு, அப்புறம் லெமன் ஜூஸு, அப்புறம் ரோஸ் மில்க்கு, பட்டர் மில்க்கு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸு. இது பார்த்தீங்கன்னா கோல்டு மில்க்கு, ஹாட் மில்க்கு, ஓட்ஸ் வேணால் சாப்பிடலாம். சாக்லேட் பால் பாதியாக இது பண்ணி சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னா, இந்த நார்மல் சாக்லேட் கேக்கு ப்ளஸ் ப்ளெயின் கேக் இருக்கும்ல, அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நார்மல் சாக்லேட் கேக் அதுவும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே, கிச்சடி உப்புமா கூட ஓகே, நல்லா தான் இருக்குது. எனக்கு ஆக்சுவலி உப்புமா பிடிக்காது. இது சும்மா டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு, நல்லா தான் இருக்குது. இங்கே மசால் தோசை, நார்மல் தோசைலாம் தராங்க, நம்ம கேட்டால் தருவாங்க. இது இடியாப்பம், முட்டை ஆஃப் பாயில் 2, அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்தேன், ஜூஸு, வாட்டர்மெலன் கொஞ்சம். சரி குடிச்சு பார்க்கலான்னு லாஸ்ட்டாக. இன்னைக்கு பிளான் பார்த்தீங்கன்னா, நீ கரூரில் இருக்கேன். கரூர்லேருந்து 1 மணி இல்லைன்னா 2 மணிக்கு கிளம்பலாம் இருக்கேன். இப்போ 1 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறேன்னா 5 o'clock போவேன். இங்கேருந்து 5 to 5.5 hours ஆகுது ஊட்டி போகிறதுக்கு. மேப்பில் போட்டேன்.
பட் பார்ப்போம். 1 மணிக்கு கிளம்புனா ஐ திங்க் 6 ஓ கிளாக்குள்ளே போயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆன் த வேல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறேன், அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். லைக் உங்களுக்கும் காமிக்கலான்னு இருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஆன் த வேல நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நேற்று நைட் நான் டயர்டாக வந்து சரி வெளியே போய் சாப்பிடலான்னு பிளான் போட்டேன். பட் பார்த்தீங்கன்னா திடீர்னு செம்ம மழை, வெளியே போய் நான் சாப்பிட முடியல. அதனால ஆச்சுன்னா கீழே ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும் போல, அது ஒரு 9 o'clock தான் ஓப்பன் போல அப்படின்ட்டு சரி கீழே போய் சாப்பிடலாம் சாப்பிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து ஒரு சப்பாத்தி வந்து 120. அதுவும் பண்ணேன். அப்புறம் சிக்கன் கிரேவி பண்ணேன். சிக்கன் கிரேவி பண்ணேன் 260. சப்பாத்தி தெரியாமல் 3 சொல்லிட்டேன். இப்போ 3ன்னா பார்த்தீங்கன்னா 360 ஆகுது. சப்பாத்தி 360, சைட் டிஷ்ஷே கம்மி 260 சம்திங் அந்த மாதிரி ஆச்சு. ஆனால் சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்துச்சு. நீங்கள் 2 சாப்பிட்டாலே வயிறு போயிடும். நான் 3 சொல்லிட்டேன், அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. ஓகே காய்ஸ், இப்போ கிளம்புவோம். கடைசியாக பார்த்துப்போம் இங்கே கீழே இருந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு. லொக்கேஷன் வியூ. ஓகே பாய். காய்ஸ் இப்போ கிளம்பிட்டோம், ஆன் த வேல இருக்கோம். பார்ப்போம். ஆக்சுவலி லேட்டாக தான் கிளம்பியிருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, எத்தனை மணிக்கு போய் சேர்றோன்னு. எனக்கு தெரிஞ்சு நைட் ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் காய்ஸ். ஹாய் கைஸ், இப்போ நான் கிளம்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து நான் ஊட்டிக்கு கிளம்புறேன். இப்போது நான் ஆக்சுவலி பிளான் போட்டது பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு கிளம்பலான்னு. பட் இங்கே 2 மணி ஆகிடுச்சு. சரி 2 மணிக்கு கிளம்பிட்டேன். நான் கிளம்பும்போது செம்ம வெயில். பட்டு இப்போ போக போக கிளைமேட் பார்த்திங்கன்னா மாறுது. கூலாக இருக்குது கிளைமேட்டு, தெரியுதுங்களா? அப்புறம் சரி இங்கேருந்து 4 hours காட்டுது. பார்ப்போம் நம்ம எத்தனை மணிக்கு போய் சேர்றோன்னு. ஐ திங்க் 6க்கு மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நடுவில் பிரேக் இருக்கலான்னு இருக்கேன், டீ காஃபி நான் குடிக்கலான்னு. நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு மேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெட்டாக காட்டுது. அது வரைக்கும் இன்னும் மூவ் ஆகுது. பார்ப்போம். நைட் ஆயிடுச்சு. இப்பயே நைட் ஆயிடுச்சு. டைம் அரௌண்டு 6 இருக்கும்னு நினைக்கிறேன். போய் சேர்த்துக்கு இருந்திடும் போல். Just to me, just to me, guys. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வேலை இருக்கேன், லைக் ஊட்டிக்கு. இன்னும் 1.5 hour காட்டுது. கிலோமீட்டர் வந்து ஆனால் கம்மியாக தான் இருக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 47 தான் இருக்குது. ஏன் அவ்வளோ நேரம் காட்டுதுன்னா நம்ம மலையில் ஏற போகிறோம் ஜிக்ஸாக்காக, அதனால் அவ்வளோ நேரம் காட்டுது. இதே நார்மல் ரோட்லனா
இது மலை மேலே ஏற போகிறதுனால அப்படி காமிக்குது. இப்போது நைட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வீடியோ எடுக்கிறேன், பட் ஆனால் கிளியராக இருக்கான்னு தெரியல நைட்டில். ஆல்மோஸ்ட் பாதி தாண்டி தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் இப்படியே போனீங்கன்னா மார்க்கெட் ரோடு. நான் தங்கியிருக்க ஹோட்டல் இது தான். நான் தங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2nd ஃப்ளோரில் இருக்கேன். நைட் வியூ இப்படி தான் இருக்குது. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. 2 கார் பார்க்கிங் இருக்குது. நான் மேலே ரூம் ஒரு வியூ காமிக்கிறேன் இருங்க. ரூம் புக் பண்ணியிருந்தேன் ஊட்டியில். ஓகேவாக இருக்கும்னு நினச்சேன், பட்டு நல்லாவே இருக்குது. என்ட்ரன்ஸில் வந்தோடனே பாத்ரூமு, ரெஸ்ட் ரூமு. அதுக்கு பார்த்தீங்கன்னா சோஃபா, டேபிள், இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி. வெளியே வியூ வேறு லெவலில் இருக்குது. காலையில் பார்த்தது நல்லா தெரியும் நினைக்கிறேன். மார்னிங் நான் வியூ பண்ணுறேன். வாவ், வேறு லெவலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் வந்து நல்லாவே இருக்குது. நான் எதிர்பார்க்கல. வியூவும் வேறு லெவலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 8:50 ஆகுது. சரி, போய் பார்ப்போம் என்னென்ன கதை இருக்குன்னு. லெட்ஸ் கோ. சைலண்டாக இருக்குது. அப்படியே நடந்து போனால் மார்க்கெட். ஓகே, இது மேலே அது ஃபிஷ் சில்லி.
சரி ஓகே, ஃபிஷ் சில்லி ஒன்று கொடுத்துருங்க. அப்புறம் இந்த ஃபிஷ் முள் இல்லைன்னு சொன்னீங்களா, அது கொடுத்துருங்க பாருங்க. பட் ஆனால் இந்த இடத்துல லைட்டாக சின்ன முள் இருக்கும், அது பார்த்து சாப்பிடணும் நம்ம.